சிஸ்டர்ஸ், நம்ம வேதாகமத்தின் கடவுள் யார் என்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 25. இன்னைக்கு அதோட ரெண்டாம் பகுதி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேதாகமத்தின் கடவுள் அல்டிமேட் காட் ஒருத்தர் இருக்காரு. எப்படி நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்காங்க. அவங்களுக்கு மேலே தூதர்கள் இருக்காங்க. ஏன்னா மனுஷர்களை என்ன பண்ணார் தேவன்? தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவராக உண்டாக்கினார் சொல்லி பார்க்குறோம். அப்போது மனுஷங்களை காட்டிலும் என்ன பண்ணார்? ஆதாமை காட்டிலும் தூதர்கள் பெரியவங்களா இருக்காங்க. அவங்களுக்கும் மேலே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது எல்லா தூதர்களும் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து தொழுது கொண்டாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கும் மேலே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு? என்னிலும் என் பிதா பெரியவராக இருக்கார் சொல்லி சொல்றாரு. அப்போ பிதாவாகிய தேவன் இருக்காரு. அவருக்கு மேலே ஆஹ் யாராவது இருக்காங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. ஏன்னா அவரே என்ன பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட வாக்கு கொடுக்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எல்லாம் ஆதியாமத்துல அவர் அவருடைய பேர் மேலேயே என்ன பண்றாரு? ஆணையிடுறார். ஏன்னா அவருக்கு காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லாததுனால அவர் மேலே ஆணையிடுறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதோட நம்ம பார்த்தோம். அப்போ அந்த தேவனுடைய பேர் என்ன? நாமம் என்ன? ஓகே, அவருடைய பேர் என்ன சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதே போல அடுத்தபடியா அவருடைய குமாரனுடைய பேர் என்ன சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதான் இன்னைக்கான டாபிக். ஓகேவா? அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம இந்த ஆய்வை நிறைவு செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தேவன் அவர் பேர்லேயே ஆணையிடுறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எங்கே இருக்குன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14 படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஓகேவா? பாத்தீங்கன்னா தேவன் அவரிலும் பெரியவர் யாரும் இல்லாததுனால, நோ ஒன் கிரேட்டர் ஃபார் ஹிம் இருக்கிறதுனால, யாருமே இல்லாததுனால என்ன பண்றாரு? அவர் மேலேயே ஹீ ஸ்வேர் பை ஹிம்செல்ஃப். ஹீ ஸ்வேர் பை ஹிம்செல்ஃப் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சந்ததியை சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அப்போ அல்டிமேட் காட் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் சொல்லி பார்க்குறோம். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் பிதா சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய நாமம் என்ன? ஏன் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேணா படிக்கலாம். ப்ரோப்ஸ் 30:4 பார்த்தோம்னா அந்த படிங்க, வசனம் படிங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அதை நீ அறிவாயோ? ஷுவர்லி யூ நோ. உனக்கு தெரியுமா சொல்லி கேட்கிறார். ஓகேவா? இந்த வானங்களை எல்லாம் பூமியில தண்ணியை கட்டினவர் யாரு? பூமியோடைய அந்த அஸ்திபாரத்தை போட்டது யாரு? எக்ஸ்டாப்ளிஷ் ஆல் தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த அல்டிமேட் காட் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சொல்லிட்டு, அவர் இல்லைன்னா தேவன் ராஜ்யத்தில் இல்லைன்னா அவர் பரலோகம் போயிட்ட பேர் கூட பிதாக்கு கீழ்பட்டு தான் இருப்பார் சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27, 28 அந்த வசனங்கள். ஓகேவா? அதன்படியே அப்போது பிதா ஒருத்தர் இருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்து காட்டிலும் பெரியவராக இருக்கார் சொல்லி பார்க்குறோம். அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, குமாரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கொலோசியர் இந்த படைப்பின் காரியங்களை பற்றி இங்கே நான் பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படைப்பின் காரியங்கள். ஓகே, வானங்களையும் அது நேரத்தில் அதில் இருக்கிற காற்றுகளை, அந்த தண்ணீர்களை, ஓகே, பூமியை எல்லாமே பண்ணது யார்? அவருடைய குமாரன் நாமம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, யார் படைச்சா, உண்டாக்குனா இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம பார்க்கலாம். கொலோசியர்
1ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. அவர் அதிரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் போட்டிருக்கு. ஆக்சுவலா யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பத்தி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சன் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். ஓகே, அத்தரிசனமான தேவனுடைய குமாரன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படி சொல்லும்போது நம்ம பிதாவாகிய தேவனுடைய முதல் சிருஷ்டி, படைப்பிலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்ததுன்னா அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம, இதான் என்னுடைய தலைப்பிள்ளை சொல்லி சொல்லுவோம், இல்லை ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, முதல் பிள்ளை சொல்லிட்டு. அது மாதிரி தேவனுடைய படைப்பிலேயே இயேசு கிறிஸ்து தான் என்னது, ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பார்க்குறோம். அதனால்தான் தன் குமாரன் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ. ஓகே, இதுதான் நம்ம என்ன படிக்கிறோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம நேத்திக்கு பார்த்த மாதிரி டே 24ல பார்த்த மாதிரி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம், தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து, படிக்க வேணாம், அதை நான் சொல்ல விட்டு செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். For God so loved the world that he gave his one and only son. ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஒன் அண்ட் ஒன்லி சன். அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் சன்னா இருக்காரு, தேவனுடைய முதல் சிருஷ்டி, ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் சொல்லி பார்க்குறோம். யாரு, இயேசு கிறிஸ்து. சன் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். காண முடியாத காணக்கூடாத தேவனுடைய இமேஜ், தச்சுரூபமா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். சன் யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியா அந்த 16ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தலங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, அவரை கொண்டும், த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். யாருக்காக, அவர் மூலமா அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான். தேவன் என்ன பண்றாராம், ஃபார் இன் ஹிம் ஆல் திங்ஸ் வர் கிரியேட்டட். எல்லாத்தையுமே என்ன பண்றாராம், தேவன் வந்து கிரியேட் பண்றாராம். யார் மூலமா கிரியேட் பண்றாரு, த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமா கிரியேட் பண்றாரா. யாருக்காக, குமாரனுக்காக கிரியேட் பண்றாராம், உருவாக்குறாரு சொல்லி பார்க்குறோம் எல்லாத்தையுமே. ஓகேவா, அப்போ இதுக்கு ஒத்த ஒரு வசனம் நம்ம பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. தேவர்கள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. இப்போ ஏஞ்சல்ஸும் வந்து காட் சொல்றாங்க, மனுஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து காட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா யாரெல்லாம் தேவனோட பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் தேவ புத்திரலா இருக்காங்க சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம், சங்கீதம் 82:6 படிக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது வானங்களிலும் அநேக தேவர்கள் உண்டு, ஆனாலும் 6ஆம் வசனம் படிங்க. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நம்மளுக்கு ஒரே தேவன் தான் இருக்காரு. யார், பிதாவாகிய தேவன். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. ஃப்ரம், இங்க யூஸ் பண்ற வேர்ட் பாருங்க, ஃப்ரம் whom all things came சொல்லி போகிறோம். and for whom we live, அவருக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து படிங்க. அவருக்கென்றும் நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், மாஸ்டர். இங்க சொல்லப்பட வார்த்தை பாத்தீங்கன்னா மாஸ்டர் நம்மளுக்கு உண்டு. பிதா நம்மளுக்கு ஒருத்தர் யாருன்னா தேவன் சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் உண்டு. யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் through whom all things came and through whom we live சொல்லி பார்க்கிறோம். இங்க யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா த்ரூ, யார் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து மூலமாய். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை த்ரூ, இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஆனா யார்கிட்ட இருந்து வந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா, யார், ஃப்ரம் whom சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் மூலமா நம்ம வந்து வந்திருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டிஃபரன்சியேஷன். ஓகே, தேவன் சொல்றவர் வந்து ஒரு தகப்பன் போல அவர் இருக்காரு. அது யார் மூலமா உருவாக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா உருவாக்குறாரு. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா,
நீதிமொழிகள் 30ஆம் வசனத்துல அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு? இந்த படைப்பின் காரியங்களுக்கு சொல்லும் இது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இந்த பிதாவின் நாமம் என்ன சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கணும்னா எங்க போலாம்னா, சங்கீதம் 110:1 போலாம். ஓகே, இது ரொம்ப ஃபேமஸான சங்கீதம். இது வந்து பைபிள்ல ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கு. இங்க சங்கீதம் 110 எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்கு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 10:1 எத்தனை வாட்டி கோட் பண்ணப்பட்டிருக்கு? ஒரு நிமிஷம், அது ரெக்கார்ட்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய தடவை வந்து கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஹவு மெனி டைம்ஸ்? 180 ஆஃப் த 1800 வர்ஸ், 4 காஸ்பல்ஸ். சரி, இங்கே கொடுக்கப்படல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இது வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அக்கரன்ஸ் வந்து நிறைய தடவை இருக்கு. இந்த சாம்ஸ் 110:1 வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நீ என்னது என் வலது பஸ்ஸில் உட்காரும், நான் உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பஸ்ஸில் உட்காரும் சொல்லி தான் நம்ம தமிழில் படிக்கிறோம். ஓகேவா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. நான் இப்படி வேணால் சர்ச் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாம்ஸ் 110. லார்ட் செட் டு மை லார்ட் சொல்லி சும்மா சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 22:44 ஒரு தடவை. அதே போல் மார்க்கில் இல்லை. ஓகே, லூக்கால லூக்கா 20:42 சிட் இட் மை ரைட் ஹேண்ட் சொல்லி பார்க்குறோம். ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். யோவானில் நிறைய தடவை இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமிக்கலையே. சிட் அட் மை ரைட் ஹேண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எப்ரேயர் 1:13. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சொல்லி போட்டால் அண்ட் ஹீ லேட் ஹிஸ் ரைட் ஹேண்ட் ஆன் மீ. ஓகே, இங்கே பாருங்க 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 5:1. அண்ட் ஐ saw in his right hand of him that sat on the throne. ஓகே, ரைட் ஹேண்ட் ஆஃப் him that sat on the throne. அங்கே வந்து அவர் கையில் வந்து சீல் இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் 2ஆம் அதிகாரம் 'என் பிதாவின் வலது பக்கத்தில் நான் உட்கார்ந்தேன்னு சொல்லி சொல்லுவார். ஒரே நிமிஷம், ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். I will give the right to sit on me, with me on my throne, just as I was victorious and sat down with my father on his throne சொல்லி பார்க்குறோம். ரைட் டு சிட் வித் மீ ஆன் மை த்ரோன். ஓகே, அதை வேணா படிங்க. வசனம் வந்து வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு
என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்படியே பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் நம்ம 15ஆம் அதிகாரத்துல நான் பார்த்திருக்கோம். ஓகே, சத்துருக்களை பாதப்படியாக்கி போற வரைக்கும் என் வலது பஸ்ல உட்கார சொல்லி சொல்றாங்க. எங்க பார்த்தோம்னா 25ல இருந்து படிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லி பார்க்குறோம். அது வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். என்ன பார்த்தீங்கன்னா ரெயின் எல்லாத்தையும் பாதைப்படி போடும் வரைக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 110லையும் பார்த்தீங்கன்னா ஐ வில் மேக் யுவர் எனிமீஸ் எ ஃபுட் ஸ்டூல் ஃபார் யுவர் ஃபீட். உங்களது சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அதை இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய 22:44, 26:64, மார்க் 12:36, ஓகேவா? அப்புறம் மார்க் 14:62, மார்க் 16:19, லூக்கா 20:42, 20:43 சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இருக்குது அந்த வசனங்கள். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் தனியாக. ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற விஷயம் என்னதுன்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லி போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல லார்டு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து தாவீதின் சங்கீதமாக இருக்கு. இங்கே கர்த்தர் சொல்கிற வார்த்தை இருக்கு, இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கு. ஓகேவா? அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது கர்த்தர் ஒருத்தர் இருக்காரா, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா? இது தமிழ்ல எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும் என்றார். நான் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்திலே உட்காரும் என்றார். பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை வந்து இங்க டார்க் லெட்டர்ல கோட் ஆயிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எதுக்காக டார்க் லெட்டர்ல இருக்கு அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? கர்த்தரை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா இங்க கர்த்தர் வர இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது அது எதை குறிக்குதுன்னா YHVH. ஓகே, அது த ப்ராப்பர் நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பார்க்குறோம். கடவுளுடைய ப்ராப்பரான நேம். ஸ்டார்டிங்கில் தேவனுடைய நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தேவனுடைய நேம், யாவே, YHVH சொல்லி பார்க்குறோம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பைபிள்லாம் வந்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து அதே NIV, இது வந்து NIV வெர்ஷனு, இதெல்லாம் நான் காமிக்கிறேன். சங்கீதம் 110 பார்த்தோன்னா இங்கே லார்டு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லார்ட் சொல்கிற இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். சரி, இங்கே இருக்க லார்டு வந்து யாவே சொன்னீங்கன்னா YHVH சொல்லியிருக்கு. ஓகே, இது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, வவல்ஸ் கிடையாது, இல்லை AEIOU கிடையாது, இல்லை இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வெறும் வந்து YHVH தான் இருக்குது. AEIOU சொல்கிற வவல்ஸே இல்லை, ஆயுத எழுத்தே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இது நம்மளால வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம்னா யாவே சொல்லி YAHWEH YA யூஸ் பண்ணுறோம், WE யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து யாவே சொல்கிற ஒரு வார்த்தை நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இங்கே வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா யெகோவா சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. YEH HOWA VAW சொல்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு நம்ம அந்த LORD கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற அந்த LORD சொல்லி பார்த்தோம். இப்போ ஸ்மால் லெட்டரில் இருக்கிற லார்ட் நம்ம பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது இது என்ன போட்டிருக்கு, ஆடோன் சொல்லி பார்க்குறோம். ஆடோன்னா ஆடோனாய், லார்ட், மாஸ்டர் சொல்லி பார்க்குறோம். எஜமான் யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இல்லைன்னா ஓனர் சொல்லி பார்க்குறோம். இதுதான் இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அடோனாய். அப்போ இங்கே நம்ம பார்க்குறது என்னதுன்னா, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்கிற இடத்துல யாவே யாரை நோக்கியா, என் மாஸ்டர் தாவீதுக்கு மாஸ்டர் இருக்காராம், மாஸ்டரை நோக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாஸ்டரை யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா என் வலது பஸ்ஸில் உட்காருன்னு சொல்லும்போது நம்ம 1 கொரிந்தியர் 15 படி நம்ம என்ன பார்க்குறோம், அங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க,
அது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. 1 கொரிந்தியர் 15ல அது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இது படிங்க. அது வந்து 21 படிங்க. 21 இல்ல 23 படிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ம். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆ, அதன் பின்பு முடிவு உண்டாகும். ம். அப்பொழுது அவர் 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 சகல சுரைத்தனங்களையும் ம், சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து ம், தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ம், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் ம். அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யார் ஆளுகை செய்யணும்? இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க சங்கீதம் 110 என்னது? எல்லா சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணுமா? சிட் அட் மை ரைட் ஹேண்ட், என் வலது பஸ்ல உட்கார சொல்லி சொல்றாரு. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அவரை அந்த ராஜ்யத்துல ராஜாவா வந்து என்ன பண்றாரு? ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்க படிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல கூட படிக்கிறோம். படிங்க. சங்கீதம் 2 6ஆம் வசனம். 6, 7 படிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் ம், என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். ம். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஓகே, போதும். இங்க என்ன யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ ராஜாவா யார் நியமிச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்லி பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் வந்து நியமிக்கிறாரு. அவர் என்ன பண்றாராம்? அபிஷேகம் பண்ணி என்னுடைய ராஜாவை என்ன பண்றார்? சியோன்லே நியமிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் வந்து அனாய்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு? ராஜாவை இங்கே ஏற்படுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம சங்கீதம் 2ல படிக்கிறோம். இதுதான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? சங்கீதம் 110ல வந்து சிட் அட் மை ரைட் ஹேண்ட், வலது பஸ்ல நீ இரு, ராஜாவா இரு, உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீ ஆளுகை செய்யணும். எதா இந்த பூமியே சொல்லி பார்க்குறோம். அதுதான் நம்ம வெளிப்படுத்தல கூட பார்க்கும்போது கிறிஸ்துவுடனே சேர்ந்து என்ன பண்றாங்களாம்? சபை 1000 ஆண்டு பூமியை வந்து ஆளுகை செய்யறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, சத்துருக்கள் கடைசி சத்துரு யார்? மரணத்தை பரிகரிக்க வரைக்கும். அதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 15 என்ன படிக்கிறோம்? The last enemy to be destroyed is death. கடைசி சத்ரு ஆகிய அந்த பகைவன் முறியடிக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா மரணம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்துவுடனே சேர்ந்து 1000 வருஷம் அரசாள்றாங்கன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஓகே, கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம்? 1000 வருஷம். they will be priest of God and of Christ and will reign with him. சொல்லும்போது யாரு? கிறிஸ்துவனே கூட சேர்ந்து என்ன பண்றாங்க? 1000 வருஷம் அரசாளுவாங்களாம். இந்த வசனம் தான் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல கூட இருக்கு. படிங்க. அதே இதுல 24ல they came to life and reigned with Christ. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதில் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகேவா? கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்து 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதுலதான் வந்து கடைசியில என்ன பார்க்கிறோம்னா பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 14ஆம் வசனம் படிங்க. அதுலயே 14 20 14 வெளிப்படுத்தல் 20 14.
அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம். பாத்தீங்கன்னா இங்க அதான் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ல என்ன படிக்கிறோம்? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அது வரைக்கும் என்ன பண்ணோம்? For he must reign until he has put all his enemies under his feet. The last enemy to be destroyed is death. சொல்லி பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யணுமா? இதை பற்றி தான் வந்து சங்கீதம் 110:1 சொல்றாங்க. Sit at my right hand until I make your enemies a footstool for your feet சொல்லி இங்க சொல்றாங்க. பார்க்கும்போது இங்க லார்டு சொல்றது யாவே கடவுள் சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ ஆளிகையில வைக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, மாஸ்டர் சொல்றது இயேசு கிறிஸ்து, அவர் ஆளிகையில வைக்கிறார். இதை தான் வந்து 1 கொரிந்தியர் 15ல வந்து நம்ம அப்போஸ்தலன் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்கறதுனால தேவரோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, யாவே. இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லிட்டு டார்க் லெட்டர்ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சு பாருங்க, கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கர்த்தர் சொல்ற வார்த்தை வருதோ, அதுவும் டார்க்கா இருக்கோ, அது எல்லாமே யாரை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை குறிக்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாவே. இங்க நம்ம கிளிக் பண்ற பாருங்க, யாவே. இப்போ எக்ஸாம்பிள் இந்த தமிழ் பைபிள்ல இங்க கர்த்தர் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? இங்க 2வது வசனத்திலே இருக்கா? நான் இங்க 2வது வசனத்துக்கு போறேன் பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கு, LORD, லார்ட் சொல்லிட்டு. எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வருதோ LORD சொல்லிட்டு, இங்க ஸ்மால் லெட்டர் கிடையாது. ஸ்மால் லெட்டர்லயே LORD இருக்கு. ஓகேவா? ஆனா கேபிட்டல் இருக்கிற LORD தான் யாவே சொல்ற பேர் வந்து பின்னாடி இருக்கு சொல்லி பார்க்குறோம். YHVH சொல்லி பார்க்குறோம். ஸோ எத்தனை வாட்டி பைபிளில் வந்து இந்த YHVH யாவே பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து சுமார் 6220 வாட்டி வந்து இந்த வார்த்தை வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். 6220 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6218 சொல்லி போட்டிருக்கு. இன்னும் 2 இடத்துல வந்து ஹோரிஸ் சொல்ற எக்ஸ்ட்ராவா வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த லார்ட், த யாவைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா த வருது. ஓகே, த. சரி, ஸோ இதுதான் வந்து தேவனுடைய நாமம். இந்த நாமத்துக்கான அர்த்தம் என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட பார்க்கலாம். ஆதியாகமம் இல்லை, யாத்திராகமம், எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அங்க நான் இந்த விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தேவன் என்ன பண்றாருன்னா மோசேயை வந்து அவருடைய 80வது வயசுல வந்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அதுவும் மீதியான அந்த அருகில வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அங்க சீனாய் மலை இருக்கு. அந்த மலை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பேர் ஓரேப் மலை கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒரே நேம் தான். ஸோ அந்த ஓரேப் மலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு முட்செடி வந்து என்ன பண்ணுது, அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா வந்து அது முழுமையா வந்து அது எரிக்கப்படல. ஆனா வந்து அங்க நெருப்பு எரியுது, ஆனா அது பேர்ன் ஆகல. ஓகே, சொல்லி பார்க்குறோம். அந்த ஸ்டேஞ்சான சைட்டை வந்து பார்க்கறதுக்காக, அது விசித்திரமா இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பண்றாரு, பக்கத்துல போறாரு. போனோன்னு தான் அங்க வந்து நான் தான் உன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும், நான் இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுறதை, நான் எகிப்துல கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன். இப்போ நான் அவங்களுக்கு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணு, அவங்கள போய் கூட்டு வா, பாறைக்கிட்ட பேசி சொல்லி சொல்றாரு. இந்த சீனாய் மலைக்கு அவங்கள கூட்டு வா சொல்லி மோசைக்கிட்ட சொன்ன உடனே என்னால முடியாது, அவங்க மக்கள் வந்து உமது நாமம் யார் உன்னை அமிச்சா சொல்லி கேட்க நான் என்ன சொல்றது சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா இதான் என் நாமம் சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. படிங்க 13:14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரே சொல்வாயாக என்றார். ஓகே, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்கிறவர். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னது? எப்பயுமே நான் இருக்கிறேன். ஓகே, ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எப்பயுமே வந்து நீண்ட ஆயுசுள்ளவர். ஸோ அவருக்கு வந்து என்ன இல்லை,
ஏஜே கிடையாது, இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஐ எம் ஹூ ஐ எம். ஓகே, ஆல்வேஸ் தேர். ஓகே, அந்த டைம் ஃப்ரேம் எதுவுமே கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து இங்கே சொல்ல வராரு. ஐ எம் ஹூ ஐ எம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு, இதுதான் என்னோட நித்தியமான நாமமா இருக்கும், இப்படிதான் நீங்க வந்து என்னை அழைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க அப்படியே 15. மேலும் தேவன் மோசையை நோக்கி, ம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் ம் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ம் என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் சொல்லி சொல்றாரு. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், தலைமுறை தலைமுறைக்கும் என்னைய வந்து அழைக்கணும் சொல்லி சொல்லிடுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஃபார் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த நேம் யூ ஷல் கால் மீ சொல்லி பார்க்குறோம். இந்த நாமத்தை தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இஸ்ரேல் மக்கள் சுமார் 6220 வாட்டிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எப்போலாம் இந்த பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை உடச்சிடுவாங்களாம். உடச்சிட்டு போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து எழுதுவாங்க. எப்போ திருப்பி வருதோ, திருப்பியும் அந்த நாமம் வருதோ அது சொல்ல மாட்டாங்க, அதை எழுதுறாங்க. எழுதி பெண்ணை உடச்சிட்டு திருப்பி வந்து இன்னொன்று பெண் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் குளிச்சுட்டு வந்து எழுதுறாங்க சொல்லி பார்க்குறோம், இந்த எழுத்தாளர்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்மளுடைய பிதாவாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அதே மூலமா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து கேட்குறாரு, உமது நாமம் என்ன சொல்லி கேட்குறாரு. அந்த நாமத்தை வந்து என்ன பண்ணுறாரு, பிதாவாக்கிய தேவன் சொல்கிறாரு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொள்ள, ஆனால் பிதாவாகிய தேவன் யாவே சொல்கிறது வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுது, இப்போ வரைக்கும் அதுதான் வந்து விசுவாசிக்கிறாங்க. அதுதான் பிதாவை வந்து தெரிஞ்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆனால் குமாரனை வந்து என்ன பண்ணல, அவங்க அறியவே இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அவங்க இஸ்ரேல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற நேம் என்னது, யாவே சொல்கிற வார்த்தை தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் வந்து இங்கிலீஷ் பைபிளில் இந்த எல்ஓஆர்டி சொல்கிற இடத்துலலாம், எல்ஓஆர்டி சொல்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐஎம் சொல்லி பார்க்குறோம். இந்த எல்ஓஆர்டி சொல்கிற இடத்துலலாம் இங்கிலீஷ் பைபிளில் ப்ரிஃபேஸ் சொல்லியிருக்கு, என்ஐவி ப்ரிஃபேஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாமத்துக்கு வந்து இது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த வார்த்தையை கூட பார்த்தோன்னா ஓகே, இங்கே கொடுக்கப்படல, இன்னொரு இடத்துல பார்க்குறேன். uh, 1983 ப்ரிஃபேஸ் என்ஐவி. ஓகே, இங்கே பாருங்கள், in regards to the divine name Yahweh, YHWH. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட், இங்கிலீஷ் வெர்ஷன் லார்ட், எல்ஓஆர்டி கேபிட்டல் லெட்டரில் இருக்குது சொல்லி பார்க்குறோம். அதுவே ஸ்மால் லெட்டரில் வரது வந்து பார்த்தீங்கன்னா அடோனாய் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதான் அடோன் சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா, கர்த்தரை ஆண்டவரை நோக்கி. ஓகே, ஸோ இதுதான் வந்து சாவரண்ட் நேம், த டிவைன் நேம் ஆஃப் த லார்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, யாவே சொல்கிறது தான். இதுதான் வந்து எல்ஓஆர்டி சொல்லி இது என்ஐவியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இங்கிலீஷ் பேப்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம் கேபிட்டல் லெட்டரில். ஓகே, இதான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லிட்டு டார்க் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்க்கணும். அதுவும் பழைய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கேயும் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா தியோஸ் சொல்கிற வார்த்தைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி வேற. இது தியோஸ் இல்லைன்னா மாஸ்டர் சொல்கிறதா இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, எங்கெல்லாம் காட் வருதோ அதெல்லாம் வந்து தியோஸ் புதிய ஏற்பாடில். ஆனால் பழைய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொல்கிற வர எல்லாமே பார்த்தீங்கன்னா யாவை தான் குறிக்க சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பிதாவின் நாமம். குமாரனுடைய நாமம் இப்போ பார்த்துடலாம் டக்குன்ட்டுன்னு. குமாரனுடைய நாமம் எல்லாருக்குமே தெரியும், லூக்கா 1 அதிகாரம் 1 அதிகாரம் தான். கேப்ரியல் தூதன் வந்து அவருக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அப்போ என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க.
ம், 31. லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ம். ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு. ஓகே. இயேசு அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சால்வேஷன். ஓகே. யாவே என் ரட்சகர் இல்லைன்னா ரட்சிப்பு சொல்லி பார்க்குறோம். லூக்கு 1:31. இது வந்து நம்ம கிரேக்க வார்த்தையில நம்ம பார்க்கலாம் போயிட்டு. ஓகே. இயேசு இது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த மெசையா. இதுக்கு இன்னொன்று வார்த்தை, இது வந்து எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்கிறது எபிரேய வார்த்தை. ஓகேவா. யோசுவாக்கு மீனிங் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா யாவே சேவ்ஸ், யாவே ரட்சிப்பார், காப்பாற்றுவார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எதுக்கு வந்தார்? மனுக்குலத்தை மரணத்திலேருந்து காப்பாற்ற வந்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? தேவன் வந்து ஆகாரம் வந்து என்ன பண்ணுறாரு? கண்ணீரை வந்து பார்க்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறது? எல்ரோஹி, தேவன் சொல்லி பார்க்குறோம். அதே போல் வந்து என்னை காண்கிற தேவன் சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஹீல் பண்ணுறது. ஓகே. யாவே ரஃபா, யாவே ரஃபா சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. யாவே ரஃபா அது வேர்ஸ் எங்கே இருக்குன்னா வந்து யாத்ராகமம் 15:26 சுகப்படுத்தும் தேவன் யாவே ரஃபா சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே யோசுவா சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னதுன்னா யாவே சேவ்ஸ், யோசுவா சொல்லும்போது வா சொல்லும்போது யாவே சொல்லி பார்க்குறோம். யோசுவா சேவ்ஸ், யோஷு சொல்லும்போது சேவ், சால்வேஷன் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆக்சுவல் எப்ரேய நேமு. எப்ரேய வார்த்தையில் இதான் யோசுவா தான் பேர். இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்லி கூப்பிட்றோம். ஓகேவா. ஸோ இதே போல் கிரைஸ்ட், கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து சொல்லி வார்த்தை இருக்குது. அது பார்க்கலாம். கிறிஸ்து எதை குறிக்க சொல்லிட்டு கிரைஸ்ட் அது எங்கே இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 1:17 எடுக்கலாம். ஜான் 1:17. ஓகே. ஸோ இங்கே காமிக்கிற பாருங்க. இங்கே ஜீசஸ் சொல்கிறது யோசுவா சொல்லி பார்த்தோம். ஓகேவா. எபிரேய வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனில் வந்து அது யோசுவான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அர்த்தம் வந்து யாவே சேவ் சொல்லி பார்த்தோம் இப்போ தான். இப்போ அதே போல் கிறிஸ்துக்கு நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தைக்கு கிறிஸ்டோஸ். ஓகே. அப்படின்னா என்னது? அனாயிட்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெசையா சொல்லி பார்க்குறோம். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசையா சொல்லி பார்க்குறோம். ஓகே. எதுக்கு? அவர் தான் ராஜா. ஓகே. அவர் தான் வந்து நம்மளை ரட்சிக்க வந்த ராஜா சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லி அவருக்கு வந்து பேர் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் வேணா படிங்க. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஓகே. இயேசு கிறிஸ்து, இயேசு சொல்றது யோசுவா, சால்வேஷன். ஓகே. காப்பாற்றுவது, நம்மள ரட்சிப்பது சொல்லி பார்க்குறோம் மனுக்குலத்தை. கிறிஸ்து சொல்றது வந்து என்னது? அனாயிட்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த வேலைக்காக என்ன பண்ணப்பட்டார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. மெசையா சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய பேர் நம்மளுக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா நீதிமொழிகள் 30ஆம் வசனத்துக்கு நம்ம பிதாவாகிய தேவன் அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பற்றி நல்லா தெரியும். ஓகேவா. அதே போல் யூதர்களாகிய அவங்களுக்கு வந்து யாரை தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். என்னதுன்னா நம்மளுக்கு வந்து பிதாவாகிய தேவனை தான் தெரியாது. அதே போல் யூதர்களுக்கு யாரும் தெரியாது? கிறிஸ்துவ தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளமே. நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னா என்ன தெரியும், என்ன நடக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவையும் குமாரனையும் அறிஞ்சிருக்கணுமா. அதனால தான் இங்கே பாருங்க, ஷோர்லி யூ நோ, உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அந்த வசனம் படித்து நம்ம முடிச்சிடலாம். யோவான் 17:3 படிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகே. அறிகிறதே, நோயிங். ஓகேவா. எப்படி நம்ம நீதிமொழிகளில் பார்த்தோம் பார்த்தீங்களா? நோ, உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. அவங்கள அறிகிறது தான் நித்திய ஜீவனா. 2 பேர் இருக்காங்க, தனித்தனி ஆளு சொல்றத இங்கே குறிப்பிட்டு சொல்றாங்க.
இயேசு கிறிஸ்து வேற, குமாரன் வேற, ஓகே சாரி, இயேசு கிறிஸ்து வேற, பிதா வேற, ஒன்றாகனா மெய் தேவன் ஒருத்தர் இருக்காரு, பின்பு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லி ரெண்டாக காமிக்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஷியன்ஸ் நம்ம நேற்று கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எஃபிஷியன்ஸு, கலாத்தியன்ஸு, அப்புறம் பிலிப்பியன்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் குமாரனாகிய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சொல்லிட்டு நிறையா புத்தகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்ட்ரொடக்ஷனே க்ரீட்டிங்ஸாகவே இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் காட் ஆஃப் ஃபாதர் அண்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் டீப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருத்துவம் சொல்கிற வார்த்தை. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இருக்குது. அப்போ இங்கே திருத்துவம் சொல்லப்பட்டிருக்கே. ஓகே, 7, 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர், வேர்ட், ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ஓகே, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்போது இங்கே திருத்துவம் இருக்குல்ல, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல, மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது திருத்துவம் சொல்கிற கான்செப்ட் ஒன்று கரெக்டு தானே? ட்ரினிட்டி சிம்பிள். ஸோ பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒன்று தானே சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பாடத்தில் வந்து திருத்துவம் கரெக்டாக அது உண்மையிலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா சொல்கிறத வந்து தெளிவாக நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதாகம வசனத்தோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நன்றி.